ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ அவர் சேனல் மதராசி கப்பிள். ஸோ இன்னைக்கு எந்த சேலஞ்சுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியால வந்து என்னென்ன சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அத நாங்க வந்து ஒரு சவுத் இந்தியன் கிட்ட சொல்லப் போறோம். அவரு அத பார்த்து ரியாக்ட் பண்ண போறாரு. நாங்க வந்து டியூஸ்டே, தர்ஸ்டே நெயிலும் கட் பண்ண மாட்டோம், ஹேரும் கட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி சாட்டர்டேவும் பண்ண மாட்டோம். டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே ஹேர் கட் பண்ணக்கூடாது, நெயில் கட் பண்ணக்கூடாது அண்ட் தலைக்கும் ஊத்த மாட்டாங்க. தலைக்கும் குளிக்க தலைக்கும் மாட்டீங்களா? ஊத்த மாட்டாங்க. தண்ணி ஊத்த மாட்டாங்க. எங்க இதுல அப்படி இல்லப்பா. சனிக்கிழமை முடி வெட்டுறதுன்னா, நான் சனிக்கிழமை பொறந்தேன். ஆனா பிறந்த நாள் அன்னைக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மண்டே பொறந்தா மண்டே அன்னைக்கு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்? உங்களுக்கு இது அவுட் ஆஃப் என்ன எங்களுக்கு சிலபஸா இருக்கு. இல்ல, என்ன சம்பந்தமே அது இல்ல. அப்படிதான். சாட்டர்டே முடி வெட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா வீக்கெண்டு தான் லீவ் கிடைக்கும். சண்டே கூட்டமா இருக்கும். சாட்டர்டே போய் வெட்டிட்டு வந்துடலாம். நான் அப்படிதான் வெட்டுவேன். ஸோ சவுத்தில் இந்த முடி வெட்டுறது அதெல்லாம் டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் அது ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் பண்ணுறது இல்லை. மேபி வேற யாராவது பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கப்பா. நம்ம வேற என்ன ஃபாலோ பண்ண மாட்டோமா? அம்மா ஒன்று சொல்லிட்டோம். ஒரு வாரக்க துணி துவைக்க மாட்டாங்க, தள்ளி குளிக்க மாட்டாங்க. அத குரு பகவான் இருக்கானே, அது குருவார்னா தர்ஸ்டே. ஓகே ஓகே. சோப்பும் போட மாட்டாங்க. ஆமா, சோப் போட போட மாட்டீங்களா? சோப் போட்டு குளிக்க மாட்டோம், வீடு தலைக்கு clean ஊத்த பண்ண மாட்டோம், மாட்டாங்க. வீடும் க்ளீன் பண்ண மாட்டோம். இது ஏன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல குருவார் அன்னைக்கு எல்லாருமே இது துளசி இருக்குல்ல, துளசி முன்னாடி உட்காந்து வேண்டுவாங்க. ஸோ நம்ம இது மாதிரி கெமிக்கல்லாம் போட்டுட்டு அவங்க முன்னாடி உட்காரும் போது அது ஆல்ரெடி ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து இது கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வரும் ஆஸ் பர் சயின்ஸ். அதனால அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதை ஏன் ஃபாலோ பண்ணாம இருக்காங்க? இப்போ வந்து யாரும் துளசி முன்னாடி உட்காந்து வேண்டது கிடையாது. பட் இப்போ ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னா, குரு பகவான் அன்னைக்கு அவருக்கு வந்து நம்ம வந்து அழுக்க வந்து சேர்த்து கொடுக்க கூடாதுன்னுவாங்க. இன்னைக்கு நீ அழுக்கு எடுக்கிறன்னா அந்த அழுக்கு எல்லாம் அந்த குரு பகவான் போய் சேரும். ஸோ உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் தள்ளி தள்ளி போகும். ஏன்னா எல்லாத்துக்குமே குரு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. உன்னோட ஜாதகம் பார்க்கும்போது குரு நல்லா இருக்கணும், கல்யாணத்துக்குனாலும் குரு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதனால தான் தலைக்கு ஊத்த மாட்டாங்க, துணி துவைக்க மாட்டாங்க, வீடை சுத்தம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு வந்து ஃபுல்லா பஜனை ஒன்லி. சூப்பர்ஸ்டிஷன் கூட ஃபேக்ட் இருக்கு. ஒரு சிலதுக்கு தான் ஃபேக்ட் இருக்கு, ஒரு சிலது ஏன் பண்றாங்கன்னு தெரியாது. ஒரு சிலதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஓசி ஆகும். ஓசி மம்மிஜி புரியல. யோசிச்சா சரி ஓகே ஓகே. எங்க அம்மா ஓசின்னு சொன்னா அது வந்து யோசிக்க. கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. ஆமா, ஓகேப்பா. இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். கொஞ்சம் எனக்கு தெரியாதுப்பா. இது கம்ப்ளீட்டா எனக்கு டிஃபரெண்டா இருக்கு, புதுசா இருக்கு. சவுத்துல கண்டிப்பா இந்த அளவுக்குலாம் யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. போக போக நீங்க இதெல்லாம் உலகத்திலே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. இன்னொன்னு இருக்கு. இன்னைக்கு அமாவாசை இருக்குல்ல, அன்னைக்கு 12 மணி வரைக்கும் துணி துவைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் துவைப்பாங்க. துணி துவைக்கிறதுல எல்லாம் தெரியலப்பா. தலைக்கும் ஊத்த மாட்டாங்க. அன்னைக்கு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. அமாவாசை கோயிலுக்கு போவாங்க, தலைக்கு ஊத்துவாங்களா எனக்கு தெரியலப்பா. என்ன ஹாஃப் ஏத்திஸ்ட் காய் நானு. ஆனா சாமி கும்பிடுவேன், ஆனா இந்த அளவுக்கு இறங்கிலாம் நான் பண்ண மாட்டேன். தோணுச்சுன்னா கும்பிடுவேன், கும்பிட மாட்டேன், அவ்வளவுதான். ஓகே, கோமல் சொல்லட்டும். கொஞ்சம் பத்தாது. கோமல் ஊர்ல ஃபுல்லா சூப்பர்ஸ்டிஷன், சுத்தமா நம்பவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்க கடவுள் நம்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். கமலஹாசன் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அது ஒரு வேலையா பாக்குறாங்க அவங்க. இதை யாரு பண்ணிக்கிட்டு, யாரு பூஜை யாரு? குளிக்கிறது, யாரு பூஜை பண்றது, அப்படிதான் அதெல்லாம் இருக்கும். வேலையா பொழப்ப பார்க்கணும். சாமியா வந்து வேலைக்கு போய் காசு கொடுக்கும், பொழப்ப பார்க்கணும். சிறப்பை போட்டே சாப்பிடுறாங்க. அவங்க செய்றாங்க, செருப்பு போட்டு சிறப்பு போட்டே செய்றாங்க. அம்மிச்சி, அப்படி பார்த்தா எல்லா ஆபீஸ்ல போனா ஷூ போட்டு தான் ஆபீஸ்ல இருந்தா சாப்பிடணும். பரவாயில்லப்பா, வீடுல எப்படிதான் பாரு. வீட்டுல யார் செருப்பு போடுவோம்? நீங்க போடுவீங்க. அண்ணா பகவான், அது அன்னபூர்ணாக்கு நம்ம மதிப்பு கொடுக்கற மாதிரி. அதனாலதான் நம்ம செருப்பு அது கழட்டி தப்பு. சோறு சாப்பிடுறோம். அது தப்பு. அது தப்பு. அன்னபூர்ணாவை அசிங்கப்படுத்துற மாதிரி. செருப்பு போட்டு சோறு செய்யறது, அது செருப்பு போட்டு சாப்பிடுறது. அது வந்து பண்ணக்கூடாது. ஆமா, அப்படியே அதெல்லாம் உட்காருவாங்க. பண்ணக்கூடாது இங்க. கிச்சன்ல அப்படியேதான் இருப்பாங்க இவங்க. அவங்க அப்படி பண்ணக்கூடாது. எவ்வளவு திட்டி திட்டி மாத்தி இருக்கும் தெரியுமா? அவ அப்படிதான் இருந்தா. மூஞ்ச மாத்தலாம். அவங்க வீட பத்தி சொல்லும் போது रोटी बनाते हैं ना, तो मतलब जो तवा होता है हम खाली नहीं उतारते, रोटी रख के नीचे उतारते हैं. எனக்கு புரியல. சப்பாத்தி செய்யும் போது அது தவால வரைக்கும் புரிஞ்சது. ரொட்டி வைப்போம்ல, அந்த ரொட்டியோட தான் இப்ப கடைசி சப்பாத்தி அப்படின்னா அதை எடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ண மாட்டோம். வெறும் தவா கேஸ் ஆஃப் பண்ண மாட்டோம். அந்த சப்பாத்தியை வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் எடுப்போம். அப்புறம் தான் எடுப்பாங்க. வெறும் தவால அக்னி எனக்கே தேவதா வந்து இது அணைக்க கூடாது, உனக்கு சாப்பாடு இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா வீட்லயுமே. அப்படியா? எங்க வீட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல, சவுத்துல ஒரு இது இருக்கு. என்னன்னா, சாப்பாடு நம்ம சட்டி வைக்கிறோம்ல, அந்த சாப்பாடு சட்டி வந்து சுத்தமா கழுவி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 அரிசி பருக்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட் வந்து சாமி வருமா. ஸோ சாமி வந்து சாப்பிட ஒரு வேளை வந்துச்சுன்னா வீட்டுல தொடச்சு வச்சிருக்க கூடாது. எங்க வீட்டுல அதை ஃபாலோ பண்றாங்க. எனக்கு எங்க ஊர்ல எனிபடி டைஸ் ஆன் சாட்டர்டே, அவங்க செத்துட்டாங்கன்னா அடுத்த 7 சாட்டர்டேல 7 பேர் அவங்க கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருந்தே. இப்ப இந்த ஒரு கிழவி வந்து இந்த சாட்டர்டே செத்துருச்சு அப்படின்னா அடுத்த 7 சாட்டர்டேக்கு 7 பேர் செத்துருவாங்க அந்த ஊர்ல.
அதுதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அந்த சனிப்பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சனிக்கிழமை யார் இறக்குறாங்களோ அது ஒரு மித்து இருக்கு, அந்த மாதிரி டேல வந்து யார் இருக்காங்களோ கூட வந்து ஒரு சவுல் கேட்குங்கிறதுக்காக சவுத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அதான் அந்த டேல யாராவது இறந்துட்டாங்கன்னா பலி கொடுக்க முடியாதுல்ல, அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு கோழியோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அதை வந்து ஒரு அறுத்து பிளட் இது பண்ணிட்டு எடுத்துட்டு போவாங்க. இது ஒன்று இருக்கு, இந்த ஒரு மித்து இருக்கு. எங்களுக்கு புதுசா இருக்கு. நார்த் இந்தியால அப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியல. எதுவும் பண்ண அதுக்கு என்ன ஃபாலோ மாட்டாங்க. பண்ணுவாங்கன்னு தெரியல. அடுத்த 7 பேர் செத்து போங்கன்னு விட்டுருவாங்க. ஆமா, அந்த ஊர்ல அடுத்த 7 லீவு எனக்கு கிளம்ப செத்த லீவ் விட்டுருவாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. கிழவைங்க இறந்தாங்கன்னா சரி அடுத்த 7 நம்ம வீட்ல இருந்தா ஏதோ ஒரு கிழமை சாவ போகுதுன்னு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. கிழமை போட்டு சொல்லி இது ரிச்சுவலா, இது மர்டர், பிளான் மர்டர். தீட்டு எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து யாராவது பிறந்தாங்கன்னா இல்ல இறந்துட்டாங்கன்னா, லைக் ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு ஃபேமிலியில, இல்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த 12 நாளைக்கு பூஜை ரூம் திறக்க மாட்டாங்க, விளக்கேத்த மாட்டாங்க, புது துணி எதுவுமே வாங்க மாட்டாங்க, புதுசா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது வந்து அடுத்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. ஸோ அது வந்து அந்த தீட்டு இருக்கும் வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த வீட்டுல இருக்கிற பாத்திரமும் துணி, எல்லா துணி பர்தாலேருந்து கீழே போடுற மேட்டு வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு கழுவி கங்காஜல் போட்டு, அப்போ அவங்க வீட்டுல ஓமம் வச்சிருவாங்க பாரு, இறந்தவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கும். அதுக்கு அவங்க ஓமம் முடிச்ச பிறகு தான் இந்த வீட்டுல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சவுத்துலேயும் இருக்கு அது, இந்த தீட்டு விஷயம் இருக்கு, குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது தீட்டு தான், அதுவும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ கிளீனிங் ப்ராசஸ் இருக்குமான்னு தெரியல. பூஜை பண்ணுவாங்க, வீட்டில் ஹோமம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல பண்ணுவாங்க. வந்து யாருக்கு பிறந்திருக்கோ அவங்க வீட்டுல பண்ணுவாங்க. யாருக்கு இறந்து எந்த வீட்டுல இருக்க போகுது குழந்தை, எந்த வீட்டுல இருக்க போகுது அந்த வீட்டுல பண்ணுவாங்க. அந்த வீட்டுல அதான் அப்படி பண்ணுவாங்க. குழந்தை பிறந்து 12வது நாள்ல எங்களுக்கு. எனக்கு டேஸ் கணக்கெல்லாம் தெரியாது, ஆனா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. டேஸ் கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு. இன்னொன்னு வந்து ஓகே, நிறைய டெத் வச்ச மித்து தான் எங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ மதர் இன் லா இறந்துட்டாங்க, ஏன் அங்க சன் இன் லா போக கூடாது. அவங்களோட சாவு பாடி இருக்குல்ல, அந்த பாடி கூட இதுல போக கூடாது. அந்த அர்த்தி எடுத்துட்டு போவாங்கல அந்த சம்ஷான் காட்டுக்கு, சிமெட்ரிக்கு, அப்ப வந்து மாப்பிளை போக கூடாது. மாமியார் இறந்தா மாப்பிளை போக கூடாது. ஏன்னா மாப்பிளை வந்து யமனோட தூத்து மாதிரின்னு சொல்லுவாங்க. யமன் அங்க வரும்போது நீ ஏன் என் குறுக்க வர, என் வழியில என் வேலைய வந்து இது பண்றதுக்கு, ஸ்பாயில் பண்றதுக்கு நீ வரன்னு சொல்லிட்டு மாப்பிளையும் பனிஷ் பண்ணிடுவாங்களாம். அதனால அவர் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது புதுசா இருக்குப்பா, இது புதுசா இருக்குனே, அந்த மாதிரி இது புதுசா இருக்கு. இப்ப அம்மாவோட அம்மா இறந்தாங்கல, அப்ப அப்பா போல. அப்படியா? ஏன்னா அவர் மாப்பிள்ளை இல்ல, சோ பார்க்கவும் விட மாட்டாங்க, அந்த இடத்துக்கு போகவும் விட மாட்டாங்க. அதுவும் இருக்கு. யாரா இறந்துட்டாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலே கொண்டாட மாட்டாங்க. இப்போ எங்க வீட்ல எங்க பெரியம்மா ஒருத்தவங்க ஜன்மாஷ்டமி அன்னைக்கு இறந்தாங்க. சோ ஜன்மாஷ்டமி எங்க இன்னும் வரைக்கும் 20 வருஷத்துல அத கொண்டாடுனதே கிடையாது. 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொண்டாடுனதே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, குழந்தைய வந்து இப்ப நீங்க இது போடுவீங்கல, அது என்னது இப்படி ஆட்டுறது, தொட்டிலு, அதுவும் எங்களுக்கு ஒரு காலத்துல போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா தொட்டில ஒரு குழந்தை இறந்ததுனால நோபடி யூசஸ் தொட்டில் இந்த டேட் வரைக்கும். எங்க அப்பாவோட ஃபேமிலில யாருமே அதுல தொட்டில போட மாட்டாங்க குழந்தைய. இன்னும் இப்போ அந்த மேரேஜ் கழிச்சு ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த மேரேஜஸ் இருக்கும் பாருங்க, அது இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்ப மாமியார் மாமன் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுல, அதே வந்து மருமகளுங்களுக்கு ஒரு சில மித்ஸ் எங்களுக்கு ஆக்சுவலி இருக்கு. மருமக மாமியார் அந்த மாதிரி இல்ல, எல்லாத்துக்கும் சொன்னோம். இப்ப மருமகளுக்கு சொல்ல போறோம். மருமக வந்து மாமனார் முன்னாடி வாயை பொளந்து தண்ணி குடிக்க கூடாது. லைக் இப்ப மாமனார் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, இப்படி இருக்கனா அப்படின்னு சொல்லி வாய் திறந்து தண்ணி குடிக்க கூடாது. அவரு முன்னாடி வாயை திறந்து சாப்பிட கூடாது. ஆமா, இது இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. முடி திறக்க கூடாது, முடி வார கூடாது, இப்படி வச்சுதான் தண்ணி குடிக்கணும். இப்படி வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணி போய் தண்ணி திரும்பிட்டு பண்ணணும். ஓகே, இது எங்க வீட்லயுமே ஃபாலோ பண்றாங்க. எங்க மருமகளுமே எங்க அப்பா முன்னாடி வெளியெல்லாம் போனா நம்மளுக்கு வந்து பாத்துருக்கீங்க, ஊருக்குலாம் போனாங்கன்னா இது வரைக்கும் தான் பண்ணுவாங்க. துணி வச்சுட்டு மறைக்கிறது, மூஞ்ச மறைக்கிறது இது வரைக்கும் தான். ராஜஸ்தான் போனீங்க இங்க வரைக்கும் பண்ணுவாங்க. அப்படியா? நீ வரைக்கும் பண்ணுவாங்க, ஒண்ணுமே தெரியக்கூடாது. ரொம்ப மோசம். மாமியார்ல இருந்தா இப்படிதான் பண்றாங்க. அது பெரிய ஜிட்டானி இருக்கானே, அத லைக் அண்ணா இவ இருக்காங்கல்ல, பெரிய பாபி இருக்காங்கல்ல, கோமல் எங்க பாபி கிட்ட மூஞ்ச மறைக்கணும். ஆமா, ராஜஸ்தான்ல அப்போ மூஞ்சியே தெரியாது, தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க மூஞ்சியா பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு 10 பேர் க்ளோன் மாதிரி வந்து நின்னுட்டாங்க, எங்க என் பொண்டாட்டியை காணோம் அப்படி. கிராமத்துல இருந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க. ராஜஸ்தான்ல அவங்களுக்கு தனியா டென்ட் போட்டு சரக்கு வச்சிருப்பாங்க, அந்த சரக்கு அடிப்பாங்க. அப்படியா? இதெல்லாம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஊர்
இன்னொன்னு வந்து மாப்பிள்ளை வந்து மாமியார் அவங்க கால்ல எல்லாம் விழக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. மாமனார் உங்களை மாமனார் வந்து விஷ்ணு சாமி இருக்குல்ல, அவரு மாதிரி விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பொண்ணு வந்து லக்ஷ்மினா, மாப்பிள்ளை வந்து விஷ்ணு. எங்க இதுல வந்து குழந்தைகளா இருக்கட்டும், பெண் ஸ்பெஷலி பெண் குழந்தைகள் வந்து நம்ம நார்மலா சிவகட்டையில சீமாரில் அடி வாங்குவோம் சரியா, நானும் நிறைய வாங்கியிருக்கேன். பொம்பளை பிள்ளைகளை அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்கு, அதை வச்சு அடிக்க கூடாது. அந்த சீமாரை வச்சு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்களுக்கு சீமாரை நேரா வைக்க கூடாது. படுக்க போட்டு தான் வைக்கணும், அது நிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சவுத்துல இருக்கு, நிக்க வைக்க கூடாது, மூளையில வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சவுத் இந்தியன்ஸ் நான் நிறைய பார்த்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நேரா தான் நிக்க வைப்பாங்க. நான் படுக்க போட்டு தான் வைக்கணும். எங்க வீட்டுல 4 சீமர் இருக்கு, எதுவுமே நிக்க வச்சா அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அது வைக்க கூடாது வீட்டுக்குள்ள, கீழே படுக்க போட்டு தான் இருக்கும். चपाती किसी को भी नहीं देते 3 5 7 ஓகே, ஈவன் ஆட்ல கொடுக்க கூடாது, ஈவன்ல தான் கொடுக்கணும். ஆமா, உங்க வீட்டுல 1 சொன்னா 4 கொடுப்பீங்க. ஏய் ஆட் நம்பர் சார், ஆமா, ஏன்னா 3 வந்து இப்ப 3 ஏன் கொடுக்க கூடாது அது எனக்கு தெரியும். ஏன்னா பிரம்மா விஷ்ணு மகேஷ், நீங்க வந்து கடவுளை சாப்பிடுறீங்க ஆமா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஏய். ஆமா அதான் அதுதான் சூப்பர்ஸ்டிஷன். டேய் சோத்து விஷயத்துல இருக்க சூப்பர்ஸ்டிஷன் கேட்டேன்னா அவ்வளவுதான். இவன் வாங்காத அடி கேக்குறேன். நான் வாங்காத, நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடி வாங்குவேன், அதை ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்னு. எங்க அப்பா தான் ரொம்ப திட்டுவாரு என்ன. சாப்பிடுறோம்ல இப்படி சாப்பிடும்போது விரல் இப்படி விட்டு சாப்பிடக்கூடாது. நான் அது ரொம்ப சவுத்துல இருக்கு. ஐ அக்ரி, சவுத்துல நான் இப்படி விட்டா எங்க அப்பா என்ன சொல்லுது, என்னதானே விலகுற குடும்பத்துல இருந்து, நான் இங்க இந்த குடும்பத்தை விட்டு போயிடணும் தானே நீ நினைக்கிற, அதனால தான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரீசன் தெரியாது. ஆனா இப்படி கை நீட்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஜென்ரலானதெல்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா. இந்த கண்ணாடி உடைக்க கூடாது, பூனை வந்து உங்களை கருப்பு பூனை அது இருக்கு. ஆமா, அது இருக்கு. ஆமா, சவுத்துல ஒண்ணு இருக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வீடு கூடக்கூடாது. 6 மணிக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். 6 மணிக்கு மேல வீடு கூடாது, இந்த முடி விரிச்சு போட்டு வீட்டு வாசல்ல உட்காரக்கூடாது, அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வாசல்ல உட்காந்து 6 மணிக்கு மேல நகை வெட்டுறது, இதெல்லாம் இருக்கு. நகை வெட்டுற கான்செப்ட் எதுக்குன்னா, அப்பெல்லாம் கரண்ட் இருக்காது, சாயங்கால டைம்ல அது வெட்டக்கூடாது, கண்ணு தெரியாது, அதனால அது சொல்லுவாங்க. அது அப்படியே வழியா கொண்டு வந்துட்டாங்க, பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாசல்ல நின்று காசும் தர மாட்டாங்க. ஆமா, எங்களுக்கு வாசல்ல நின்னு படியில நின்னு ஒண்ணா, வீட்டுக்குள்ள இப்ப நான் மேல நின்னு ஒருத்தங்க கீழே நின்னு நான் காசு கொடுக்க கூடாது, கீழே நான் சமமா நின்னு தான் காசு கொடுக்கணும், அந்த ஒரு இது இருக்கு. சோ இந்த வீடியோ சேலஞ்ச் தவிர ஒரு வீடியோ நாங்க யோசிச்சுட்டு எடுத்துட்டு வந்தோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்ல. லைக் உங்க வீட்ல உங்க இதுல எல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்கன்றது கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேபி அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரியாக்ட் பண்ணலாம். பயங்கரமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ ரியாக்ட் பண்ணிரலாம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அந்த எல்லா கமெண்ட்டையும் நாங்க எடுத்துட்டு பின் பண்ணிட்டு அது மேல ரியாக்ட் பண்ணுவோம். நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா அப்படியே அதிர்ற மாதிரி எங்களுக்கு சொல்லுங்க, மிட்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்க உங்க வீட்ல அப்படின்னு. சோ அது வரைக்கும் பை ஃப்ரம் மதராசி கப்பல், பை ஃப்ரம் we are two states. Bye.